இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரது வாழ்வு பலருக்கு கொடையாக இருந்தது. எங்கே அன்பு தேவைப்படுகிறதோ அங்கே கொடையாக கொடுத்தார், குணப்படுத்தினார், அவருடைய அருமையான போதனையினால் வழிகாட்டினார். அவருடைய உவமைகளெல்லாம் ஒப்பற்றவை. சில நேரங்களிலே எளிமையாக தெளிவாக சொன்னார். உதாரணமாக, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே பிறருக்கு செய்யுங்கள் என்ற பொன்மொழி எடுத்துக்கொள்ளலாம். சில சமயம் கடிந்தும் கொண்டார். சில நேரங்களிலே புதுமை செய்யாமலும் போயிருக்கிறார் மக்களுடைய கடின உள்ளங்களை கண்டு. இந்த கடைசி இரண்டையும் பார்க்கிற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்திலே கொராசின், பெத்சாய்தா, கப்பர்நாகும் நகரை ஐயோ கேடு என்று சொல்வதை வாசிக்க கேட்டோம். அதை பார்க்கிற பொழுது இயேசு ஏன் சாபம் விடுகிறார் என்று நாம் நினைக்கலாம். அது சாபம் அல்ல, மனமாற்றத்திற்கான அழைப்பு. உங்களிடமெல்லாம் செய்யப்பட்டது, ஆனால் பாவம் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, விலகி செல்கிறீர்கள். எனவே இப்படி கடிந்து கொள்வது அது மனமாற்றத்திற்கான அழைப்பு. எல்லா விதத்திலும் கடவுளுடைய அன்புதான் அங்கே வெளிப்படுகிறது, தனி மனிதருக்கு, குழுவுக்கு. எனவே நமக்கு கடவுளுடைய அன்பு எப்படி வருகிறது என்பதை யோசிப்போம். நமக்கு தேவையான அந்த அன்பு மன்னிப்பாகவோ, குணம் நலமாகவோ, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்திலோ, இன்னும் பலவேறு ஆசீர்வாதங்களோ வரலாம். அதனை உள்வாங்கி அதே அன்பை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் பிற மனிதருக்கு கொடுப்போம். அதை தான் இயேசு விரும்புகிறார். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.